ஜவ்வாது பயன்படுத்தின வரைக்கும், சந்தனம் பயன்படுத்தின வரைக்கும் சரும நோய்கள் நமக்கு வந்தது இல்லை. ஆமா. அப்போ இந்த 3 பொருட்களையும் நம்ம பயன்படுத்த போறோம். அரகஜா, புனுகு, ஜவ்வாது. இது 3மே எங்கே கிடைக்கும்? நாட்டு மருந்து கடைகள்லயே நமக்கு கிடைக்கும். சிருஷ்டி ஒளியில கூட கிடைக்குமா? வாங்கிக்கலாம். எல்லாமே இருக்கு, அங்கேயும் வாங்கிக்கலாம். ஸோ அது வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல இதை எப்படி நம்ம பூஜை செய்ய போறோம் அப்படின்னா, அது உருவேற்றுறது. இறை அருளை அதுக்குள்ள நம்ம ஈர்க்க போறோம். ஈர்த்து தினம்தோறும் அதை பயன்படுத்துற ஒரு விஷயம். வீட்டுல நிறைய பேர் வீட்டுல சின்ன விக்கிரகத்துல இருந்து பெரிய விக்கிரகம் வரைக்கும் இருக்கும். எந்த சைஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தூய்மையாக குளிச்சுட்டு பூஜை அறையெல்லாம் நல்லா சுத்தமாக வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு இறைவனை மனதார நினைத்து இது நம்ம செய்ய போறோம். இந்த 3 பொருளையும் நம்ம ஒன்றாக எடுத்துக்க போறோம். அரகஜா, புனுகு, ஜவ்வாது 3ஐயும் நல்ல ஒரு சுத்தமான ஒரு கண்ணாடி பவுலோ இல்ல பித்தளை பாத்திரமோ எடுத்து தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த விக்கிரகத்துக்கு மேல இதை நல்லா பூசி விட்டுருணும். விக்கிரகத்துக்கு மேல நல்லா வேண்டிக்கிட்டு அப்படியே இறைவனை மனசார நினைச்சு அதை பூசி அப்படியே ஒரு நாள் எந்த விக்கிரகமா இருந்தாலும் பரவாயில்ல, எதுவா இருந்தாலும், எந்த கடவுளோட விக்கிரகமாக இருந்தாலும் அதை நல்லா நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு வேண்டுதலை எல்லாம் வச்சுட்டு ஒரு நாள் முழுவதும் அது பூஜை அறையிலே இருக்கட்டும். நெக்ஸ்ட் டே இதே மாதிரி நல்லா தூய்மையாக குளிச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு இறைவனை நல்லா மனசுல நினைச்சிட்டு நம்ம பூசி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டில்ல நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல சேவ் பண்ணிக்கணும். எடுத்து நீங்க சேகரம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அவ்வளோ பவர் இருக்கும். குல தெய்வத்தை நம்ம வீட்டுக்குள் அழைக்கக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு இருக்கு.